மார்கழி மாதம் பிறந்து 29 நாள் ஆயிடுச்சு. அடுத்த மார்கழி வரைக்கும் காத்துருக்கணுமா மார்கழி மாதத்திற்கு. நாளையிலிருந்து தை என்று சொல்லக்கூடிய தை திருநாள், பொங்கல் அப்படின்னு சொல்லக்கூடியது. அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, இறைவனுடைய கருணையினால் தினமும் 2 பாடல்களுக்கு பொருளை பார்த்து கொண்டு வருகின்றோம். நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய 30 நாள் நாம் இங்கே 10 நாள் நிகழ்ச்சி தொடர் சொற்பொழிவு. அதனால் 2 பாடல்களாக பொருளை சிந்திப்பதனாலே திருவெம்பாவை அப்படின்னு சொல்லக்கூடியதை நிறைவு பகுதியாக இங்கே இருக்கின்றது. திருப்பாவையில் 17வது பாடலும் 18வது பாடலுக்கும் தான் பொருளை சிந்திக்க இருக்கின்றோம் என்பதை கூறிக்கொண்டு, இறைவனுடைய கருணையினால் 19வது பாடலில் மாணிக்கவாசக பெருமான் உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழம் சொல் புதுக்கும் எம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கு ஒன்று உரைப்போம் கேள், எம் கொங்கை நின் அன்பர் அல்லார் தோள் சேரற்க, எம்மை உனக்கு அல்லாது எப்பணியும் செய்யற்க, கங்குல் பகல் எம் கண் மற்றும் ஒன்றும் காணற்க, இங்கு இப்பரிசே எமக்கு எம் கோன் நல்குதியேல், எங்கு எழில் என் ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவாய். இங்கு சொல்லுகிற பொழுது உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த சிவபெருமானாக இருக்கக்கூடியவர் பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் திருவருளை தரவல்ல ஒரு பெருமான். அந்த திருவருள் அப்படின்னு சொல்லக்கூடியதை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய பெருமான், எங்கள் பெருமானே உன் கையில் உள்ள பிள்ளைகள் உனக்கே அடைக்கலம். இப்பயும் நிறைய தாய்மார்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, திருமணம் பையனுக்கு கல்யாணம் பண்ணிடுவாங்க, ஆனால் தனி குடுத்தனம் வைப்பதற்கு பயப்படுவாங்க. ஒன்று. இன்னொன்று, பையன் எங்கே நம்ம பேச்சை விட்டு கேட்காம போயிடுவானோன்னு ஒரு பக்கம் பயம் இருக்கும். அதே மாதிரி பிள்ளைகள் நம்மளை விட்டு விலகி போயிடுவாங்களோன்னு ஒரு பயம். வயசான காலத்தில் நம்மை பார்க்காம போயிடுவாங்களோன்னு ஒரு பயம். இதனாலேயே பெரும்பாலான மாமியார் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கும் மாமனாருக்கும் ஒரு பயம் வந்துடும், நம்ம பிள்ளைய நம்மக்கிட்டேருந்து பிரித்து கொண்டு போயிடுவாளோ அப்படின்ற ஒரு பயம். அது மாதிரி இங்கே சொல்லுகிற பொழுது மாணிக்கவாசக பெருமான் சொல்கிறார், எங்கள் பெருமானே உன் கையில் உள்ள பிள்ளைகள் உனக்கே அடைக்கலம். இப்பையும் எந்த தாயும் என்ன சொல்லுவாங்க, என் பையன் நல்லவன், வந்திருக்கிற மருமக தான் சரியில்லை, ஏன்னா அவள் தான் என்னமோ மந்திரம் பண்ணிட்டான் அப்படிம்பாங்க. அது மாதிரி இங்கே சிவபெருமானை உன்னுடைய கையில் நாங்கள் அடைக்கலமாக இருக்கின்றோம் இறைவா, உன்னை விட்டுட்டு நாங்கள் எங்கேயும் போகக்கூடாது. அது உன்னுடைய அன்பின் பார்வையால் நீ அருளக்கூடிய அருளினால் உன்னை தவிர வேற யாரையும் நாங்கள் வணங்க மாட்டோம். அற்புதமாக சொல்கிறா. என்ன சொல்கிறா, எங்கள் பெருமானே உன் கையில் உள்ள பிள்ளையை உனக்கே அடைக்கலம் என்ற சொல் பழமையானது. அந்த சொல்லை புதுப்பிக்கும் கூற வேண்டிய அச்சம் எங்களுக்கு தோன்றி இருக்கிறது. என்ன, உன்னை விட்டுட்டு நாங்கள் வேற யாரையாவது வணங்குவோமோ, இல்லை பக்தி நெறி இல்லாத ஒருவர் எங்களுக்கு கணவராக வந்துட்டா என்ன பண்ணுறது? மாணிக்கவாசக பெருமான் ஆதியும் அந்தமும் இல்லா அருப்பெரும் ஜோதின்னு பாட ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்குமோ சிவபெருமானுடைய பெருமையும் உள்ளே இருக்கக்கூடிய பெண்கள் வெளியில் இருக்கக்கூடிய பெண்கள் எப்படியெல்லாம் பேசிப்பாங்க. இப்போ நீராடியாச்சு, நீராடியதற்கு பிறகு இறைவன் கருணை அப்படின்னு சொல்லக்கூடியதனால நல்ல கணவர் வாய்க்க வேண்டும். என்ன, மனைவி மட்டும் பக்தியாக இருந்தால் போதுமா? பெண்கள் மட்டும் பக்தியாக இருந்தால் போதுமா? ஆண்களும் பக்தியோடு இருக்கணும். இப்போ கோயிலுக்கு வரேன்னா, ஒரு திருமணம் முடிந்த பெண் கோயிலுக்கு வரணும்னா கணவர்கிட்ட அனுமதி பெற்று தான் வரணுமா, இல்லைன்னா இருவரும் சேர்ந்து தான் கோயிலுக்கு வரணுமா. கணவருக்கு தெரியாமல் வந்து இறைவனை வணங்கினால் அது கூட தவறுன்னு சொல்கிறார். அப்போ யோசிச்சு பாருங்க, ஏன் தவறு? என்ன, கல் ஆனாலும் கணவர், புல் ஆனாலும் புருஷர். அப்போது
கண்ணு போல இமை போல காப்பாற்றி கொண்டிருக்கக்கூடியவர் கணவர். அந்த கணவராக இருக்கக்கூடியவர் அனுமதி இல்லாமல் கடவுளே ஆனாலும் வணங்குவது கிடையாது. பெண்களுக்கு அது உரிமை இல்லையா? ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி. திருமாங்கல்யம் கொடுத்து, இருக்க இடம் கொடுத்து, உண்ண உணவு கொடுத்து, உடுக்கை உடை கொடுத்து, தன்னுடைய உள்ளங்கையில் பொக்கிஷமாக அந்த பெண்ணை கணவன்மார்கள் காப்பாற்றுகிறார்கள். அப்போ சிவ பக்தி உடைய கணவராக வைத்தால் அவரும் கோயிலுக்கு வருவார், என்னையும் அழைத்து வருவார். இப்போ அந்த பெண்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. அதனால சிவபக்தர் அல்லாத ஒரு கணவரை எங்களுக்கு தர வேண்டாம். எங்களுக்கு அப்படி ஒரு பக்தி இல்லாத ஒரு கணவரை கொடுத்துட்டா துன்பம் இல்லையா? என்ன பழமொழி நமக்கு இப்படி தான் கொடுத்துருக்குறாங்க. என்ன சொல்லியிருக்காங்க? மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம், கணவன் அமைவதெல்லாம் கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம்னு இல்லை. ஏன்? மனைவியாக இருக்கக்கூடியது இந்த பூமிக்கு பூமி மாதான்னு பேர். மேலே இருக்கக்கூடிய பெண்ணுக்கு ஆகாயவாணின்னு பேர், ஆகாசவாணி அப்படின்னு சொல்லுவாங்க. கடலுக்கு கடல் மாதா என்று பெயர். இருக்கக்கூடிய புண்ணிய நதிகள் அத்தனைக்குமே பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பெண் பேர் தான் இருக்கும். அதே மாதிரி அதிகமான ஹாஸ்பிட்டலில் என்ன வச்சுருப்பாங்கன்னா நர்ஸ் என்று சொல்லக்கூடியவங்க பெண்கள் தான் அதிகமாக இருப்பாங்க, ஆண்கள் இருக்க மாட்டாங்க. ஏன்? ஒரு முறை கேட்டால் அந்த அம்மா தண்ணி கொடுப்பா, ரெண்டாவது முறை கேட்டாலும் கொடுப்பா, மூணாவது முறை கேட்டாலும் கொடுப்பா, எத்தனை முறை கேட்டாலும் அந்த நோயாளிக்கு இவ மருந்து கொடுப்பா. ஆனால் ஒரு ஆண் நர்ஸாக இருந்தால் யோசிச்சு பாருங்க, ஒரு முறை கேட்டால் கொடுப்பார், ரெண்டாவது முறை கேட்டால் கொடுப்பார். எதை? கன்னத்தில் ஒன்று கொடுப்பார். சும்மா வாயை மூட்டு, சும்மா தொந்தரவெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிம்பார். அப்போனா என்ன அர்த்தம்? பெண்ணுக்கு பொறுமை. ஆனால் இப்போ இருக்கிற பெண்களுக்கு இருக்கான்னு ஒரு கேள்வி. இப்போ இருக்கக்கூடிய பெண்கள் அதை சொல்லுவாங்க, பொறுமையில் பூமி மாதா மாதிரி இருக்கணுமா அப்படிம்பாங்க. பொறுமையில் பூமி மாதா மாதிரி இருக்கணுமா? அப்போ பொறுமையில் பூமி மாதாவை போன்று பொறுமையாக இருப்பதனால்தான் அந்த பெண்களுக்கு பூமி மாதாவினுடைய பெயர், அதாவது பெண்ணினுடைய பெயரை வைத்திருக்கிறார்கள். அப்போ இங்கே சொல்லுகிற பொழுது சொல்கிறார் சுவாமி, உன்னுடைய அடைக்கலமாக நாங்கள் இருக்கின்ற காரணத்தினால் உன் பக்தர் அல்லாது வேறொருவரை எங்களுக்கு நீ கணவனாக கொடுத்தால் நாங்கள் அந்த இடத்தில் துன்பப்படுவோம் அப்படின்னு அர்த்தம். அப்போது இங்கேயும் சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டால் பெண் தான் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சகிப்புத்தன்மை யாரிடத்தில் அதிகமாக இருக்குன்னா பெண்களிடத்தில் இருக்கின்றது. அதனால தான் எல்லா உரிமையும் ஆண்கள் கையில் கொடுத்தாங்க. ஆனால் கருவை சுமக்கக்கூடிய பாக்கியத்தை மட்டும் பெண்கள் கையில் கொடுத்தாங்க. ஆணாக இருந்தால் ஒரு மாதம் சுமந்திருப்பார், ரெண்டாவது மாதம் சுமந்திருப்பார், மூணாவது மாதமாக இருந்தால் அவர் இறக்கி தனியாக வச்சுட்ருப்பார். இதனடா பெரிய தலைவலியாக போச்சேம்பார். ஆனால் பெண்களுக்கு அப்படி அல்ல. 10 மாதம் பொறுமையாக அந்த பொறுமையை கொடுத்ததுனால தான் கருவை சுமக்கக்கூடிய பாக்கியத்தை பெண்கள் கிட்ட கொடுத்தாங்க. அதனால் இந்த பெண்கள் சொல்கிறாங்க இப்போது. ஆனால் பாடுறது மாணிக்க வாசக பெருமான் ஒரு ஆண். ஆனால் ஒரு பெண்ணுக்கு என்னென்ன இருக்கணும் என்கின்ற ஒரு குணத்தை வைத்தவர் அங்கே சொல்கிறார். பெண்ணாக இருக்கக்கூடியவள் ஆணுக்கு கட்டுப்பட்டவள், அதுவும் நல்ல ஆண்மகனாக இருக்கக்கூடியவர், பக்தி உள்ளவராக சிவ அடியாராக எனக்கு கணவர் வாய்த்து விட்டால் எனக்கு துன்பம் இருக்காது. உன்னை தினமும் பார்க்கலாம், உன்னை தினமும் பார்க்கலாம். முருகம்மை அப்படின்னு ஒரு அம்மையார், முருக அடியார்களில் அந்த அம்மா ஒருத்தி. அவள் எப்பயும் சதா சர்வகாலம் செந்திலாண்டவனை பிரார்த்தனை பண்ணுவா, முருகா 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 முருகான். அந்த பக்தி நெறி இல்லாத கணவர் வச்சுட்டார். அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, கணவர் வச்சுட்டா அந்த வீட்டில் ஒரு நாத்தனார் இருக்கா. எப்போயும் எழுந்தாலும் முருகாம்பா, உட்காந்தா முருகான்னா, வேலை செஞ்சால் முருகாம்பா, காயறிஞ்சா முருகாம்பா, சாதம் அடித்தா முருகாம்பா, சாணம் தெளித்தா முருகாம்பா, எல்லாத்துக்கும் முருகா முருகாம்பா. இந்த எதிர்த்த வீட்டில் ஒரு முருகன்ற பேர் உடையவன் ஒருத்தன் இருந்தான். இந்த நாத்தனார் பார்த்தா எப்போ பார்த்தாலும் எதிர்த்த வீட்டு பையனையே முருகா முருகான்னு சொல்லின்னு இருக்கா. வீட்டுக்காரர்கிட்ட போட்டு கொடுத்துட்டா, ஏண்டி அந்த முருகன் பேரை இனிமேல் சொல்லக்கூடாதுன்னா. இவ பிறந்ததுலேருந்து தொட்டில் பழக்கம், சுடுகாடு மட்டும்னு வாங்கலையா, அந்த சுடுகாடு வரைக்கும் சொல்லக்கூடிய, ஐயா நான் இறை நாமத்தை சொல்கிறேன், என் முருகன் நாமத்தை சொல்கிறேன்னா. இவன் கோபம் வெட்டிட்டான் கையை.
அவ ஒன்றும் சொல்லலை, முருகான்னா வெட்டின கையை தூக்கி இப்படி வச்சா ஒட்டிச்சு. யோசிச்சு பாருங்க. அப்போ இங்க சொல்லுவது என்ன மாணிக்க வாசக பெருமான்னா, பக்தி என்கின்ற ஒன்று இல்லாத ஒரு கணவர் வாய்த்தால் துன்பம் நேரிடும். அப்போ பக்தி என்கின்ற ஒரு அடியாரை எனக்கு கணவனாக கொடுத்தால் என் வாழ்க்கையும் இன்பமா இருக்கும், அவரோட நானும் சேருவேன். அதோட மட்டும் இல்லை, உனக்கு செய்யக்கூடிய பணின்னு ஒன்று நான் செய்வேன் இல்லையா, தொண்டு செய்வேன் இல்லையா, அந்த தொண்டுனா நீங்க நினைக்கிற மாதிரி ஏதோ வர்றது சாமி கும்பிட்றது அல்ல. இறைவனுடைய ஆடை என்று சொல்லக்கூடியதை துவைத்து மடித்து கொடுக்கிறது, இந்த கோயிலை சுத்தம் செய்வது, இந்த கோயிலில் என்னென்ன வேலைகள் இருக்குமோ அத்தனை வேலைகளையும் செய்வது. அதே மாதிரி இறை நாமத்தை அந்த வேலை செய்யறதோடு கிடையாது, இந்த விளக்குகளை எல்லாம் துலக்கி கொடுப்பது, அதையெல்லாம் சுத்தம் செய்து கொடுப்பது, பகவானுடைய சதா சிவநாமத்தை உச்சரிப்பது, அப்படி கோயிலையே திருப்பணி செய்வது, அதுக்கு தான் உழவார பணி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் பணி செய்யக்கூடிய ஒரு கணவனாக எனக்கு தரணும்னு இங்கே சொல்கிறா. அதனால தான் சொன்னேன், உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழம் சொல் புதுப்புக்கும் எம் அச்சத்தால்னா. அப்போனா என்ன அர்த்தம்? புதுமை என்று சொல்லக்கூடிய எங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு அச்சம் இருக்கின்றது, அதனால் எங்கள் பெருமானே உனக்கு ஒன்று உரைப்போம். வேண்டுதல் வைக்கிறாங்க கடவுள்கிட்ட, நாமெல்லாம் என்னென்னமோ வேண்டுறோம், நாமெல்லாம் என்னென்னமோ வேண்டிக்கிறோம் கடவுள்கிட்ட. ஆனால் இங்கே என்ன வேண்டுறாங்க அந்த பெண்கள், பாவை நோன்பு இருக்கக்கூடிய பெண்கள் என்ன சொல்கிறாங்களா, இறைவா எங்கள் பெருமான் உனக்கு ஒன்று உரைப்போம் கேள் அப்படின்ட்டாங்க. உனக்கு ஒன்று சொல்கிறோம் கேளு, எம் கொங்கை என்னுடைய மார்பகம் என்று சொல்லக்கூடியது நின் அன்பர் அல்லார் தோல் சேரற்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? சிவாடியாரை எனக்கு கணவனாக கொடு, வேற யாரையும் கொடுக்காதே சொல்லிட்டா. அதுக்கு அடுத்து சொல்றார், எம்மை உனக்கு அல்லாது எப்பணியும் செய்யற்க. உனக்கு பணி செய்யக்கூடியது, வீட்டு வேலையை முடிச்சுட்டு எளிமையான முறையில் வந்து உன்னை வணங்கிட்டு உன் கோயிலை சுத்தம் செய்து உன்னுடைய அனைத்து பணிகளையும் நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கணும். அதற்காக உனக்கு எம் கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க. கை என்பது கை, அப்போ என்ன அர்த்தம்? ஒன்று உண்ணுகிறது, இது அலம்புகிறது, இரண்டும் இறைவன் முன்னாடி இரண்டும் சேரற்க. அப்போ என்னை வணங்குவதற்கு அப்போ நீ பணிக்க வேண்டும். அதனால எம் கை உன்னை அல்லாது வேற யாரையும் பணியாதுன்றார். சிவபெருமானை தவிர வேற யாரையும் வணங்க மாட்டோம்ன்ற ஒன்று. எம் கை உனக்கு அல்லாது எப்பணியும் செய்யற்க, கங்குல் பகல் எம் கண் மற்ற ஒன்றும் காணற்க. பொழுது விடிஞ்சா பொழுது போனா அப்படின்றோம் இல்லையா, இந்த விடிந்த உடனே இறைவனை தான் பார்க்கணுமா. ஆனால் நாமெல்லாம் எழுந்த உடனே இப்போ செல்ஃபோனும் வாட்ஸ்அப்பு இன்ஸ்டாகிராம் அதான் பார்க்குறோம். எழுந்த உடனே பார்க்குறதே அதுதான் பார்க்குறோம். அதுக்கு அடுத்து எழுந்த உடனே பார்க்கறது எதை பார்க்கணுமா? நம்ம இரண்டு உள்ளங்கையை பார்க்கணுமா. அந்த இரண்டு உள்ளங்கையை பார்த்த அடுத்த வினாடி அந்த உள்ளங்கையை அப்படி முகத்தில் தேய்த்து கொள்ளுமா. அந்த அப்படி தேய்ச்சோன்னா எல்லாருடைய கையிலும் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீதேவி என்று சொல்லக்கூடிய தேவி இருக்கின்றாள். அந்த ஸ்ரீதேவியாக இருக்கக்கூடியவள் நம்மளுடைய முகத்தில் படுமே. ஆனால் மூதேவி என்று சொல்லக்கூடிய அவளுடைய அக்கா மூத்த தேவி விலகி விடுவாள்னு ஒரு அர்த்தம். எழுந்த உடனே இதை தான் செய்யணும், ஆனால் யாரும் அதை செய்யறது இல்லை. எழுந்த உடனே முதல்ல என்ன பண்ணியிருக்கு, வாட்ஸ்அப்பில் என்ன வந்துக்குது, இதை வந்துக்குதா. அப்புறம் எழுந்த உடனே எழும்போதே சில பேர் பார்த்தீங்கன்னா என்னமோ ஆபத்துக்கு எழுந்துக்கிற மாதிரியே எழுந்திருப்பாள் சில பேர். அது மாதிரி இங்கே சொல்லுகிற பொழுது இந்த கையை பார்த்து விட்டு அந்த கையை பார்க்கிற பொழுது என்ன நினைக்கணுமா, நமக்கு என்ன கடவுள் பிடிக்குமோ அந்த கடவுளுடைய திருப்பெயரை சொல்லி பார்க்கணுமா. ஒன்று, இன்றைய விடிந்திருக்கக்கூடிய பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும். பரோபகாரம் இதம் சரீரம், இந்த சரீரத்தினால் முடிந்த வரைக்கும் 4 பேருக்கு நன்மை செய்யணும், ஒருவருக்கும் தீங்கு செய்யக்கூடாது அப்படின்னு பிரார்த்திக்கணுமா. பிரார்த்தனை பண்ணிட்டு அவரவர்கள் குலதெய்வம்னு ஒன்று இருக்கும், அந்த குலதெய்வத்தை தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நினச்சிக்கணும். எழுந்த உடனே குலதெய்வத்தை
அது லண்டனில் கூட இருக்கலாம் அந்த குலதெய்வம். ஏன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா, லண்டனில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி, என்னுடைய குலதெய்வம் அங்கே இருக்குது இங்கே இருக்குது அப்படின்னு எல்லாம் நம்ம நினச்சிப்போம் இல்லையா. வெளியூரில் இருக்குது, வெளி மாநிலத்தில் இருக்குது அப்படின்னெல்லாம் நம்ம சொல்லுவோம். அதனால் அது மாதிரியெல்லாம் இல்லாமல் எங்கே இருந்தாலும் திருப்பெயரை சொல்கிறதுக்கு எங்கேயும் இடம் பொருள் எல்லாம் ஒன்றும் தேவையில்லை. கோயிலுக்கு போய் தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. எழுந்த உடனே அந்த குலதெய்வத்தினுடைய திருநாமத்தை உச்சரிக்க வேண்டுமா. இப்போ அந்த உள்ளங்கையை பார்த்து எழுந்து குலதெய்வத்தினுடைய திருநாமத்தை உச்சரித்து விட்டு நம் வேலைகளை தொடங்கலாம். அதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, வேற எதையும் பார்க்கக்கூடாதுன்றான். அப்போ இங்க சொல்லுகிற பொழுது, எம் கை உனக்கு அல்லாது எப்பணியும் செய்யற்க கங்குல் பகல் எம் கண் மற்ற ஒன்றும் காணற்க. இறைவனுடைய கண்ணார கண்டு வாயார வாழ்த்தனம் யாரு? சிவபெருமான. அப்போ சில பேர், சில கணவன்மார்கள் தடுப்பாங்க, என்ன சும்மா எப்போ பார்த்தாலும் கோயிலுக்கே போயின்னு இருக்கே அப்படிம்பாங்க. அவருக்கு பக்தி இல்லைன்னா பரவாயில்ல, ஆனால் போகிறவங்களையாவது தடுக்காமல் இருக்கணும். போகிறவங்களையாவது தடுக்காமல் இருக்கணும். பக்தி செய்யக்கூடியவர்களை தடுத்தால் அதுவே ஒரு பாவம். கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது, விரதம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. அதே மாதிரி அந்த பெண் யாருக்காக வேண்டுகிறான்னா, இந்த கணவருக்காகவும் இந்த குழந்தைக்காகவும் தான் பிரார்த்தனை பண்ண போகிறான். வேறு யாருக்காகவும், பக்கத்து வீட்டுக்கார ஏற்ற வீட்டுக்காரகவா, இல்லை அப்பா அம்மாவுக்காகவா, இல்லை உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்காக கிடையவே கிடையாது. யாருக்காக? தான் திருமணம் நடந்திருக்கக்கூடிய கணவருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் மூலியமாக பிறந்த குழந்தைக்கும் மட்டும்தான் அந்த இடத்துல பிரார்த்தனை பண்ணுவாள். அப்போ அதை சொல்லுகிற பொழுது பக்தியை தடுக்கக்கூடாதுன்ற ஒரு முறை சொல்கிறான். அதனால் கங்குல் பகல் எம் கண் மற்றும் ஒன்றும் காணற்க. வேற எதையும் பகலில் நான் பார்க்கக்கூடாது. என்ன, கோயிலில் இருக்கக்கூடிய அடியாராக இருந்தால், பக்தி உடையவராக இருந்தால், நான் கோயிலுக்கு போயிட்டு இறைவனை வணங்கிட்டு, இப்போ பிரதோஷ காலம் கூட்டம் அதிகமாக இருக்கும். அப்போ அன்னைக்கு ஒரு நாள் ஒரு நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் லேட்டாக வந்தால், ஏண்டி எங்கே போயிருந்தேன், கோயிலுக்கு போனால் சட்டுன்னு வர்றது இல்லையா, வந்தால் எனக்கு ஏதாவது செய்து கொடுக்கறது இல்லையா அப்படின்னு கேட்கக்கூடாது. சரி லேட் ஆகிடுச்சு பரவாயில்ல, ஏதாவது செய்து கொடு அப்படின்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணக்கூடியவராக இருந்தால் பிரச்சனை இல்லை. ஏன் போனேன்னு கேட்டாங்க பிரச்சனை வரும் இல்லையா. அதனால் அப்படி ஒன்றும் செய்யாத, அவ என்ன சொல்கிறாங்க, அப்படி ஒன்றும் செய்யாத இருக்கக்கூடிய நல்ல கணவராக எங்களுக்கு தர வேண்டும். கங்குல் பகல் எம் கண் மற்றும் ஒன்றும் காணற்க இங்கு இப்பரிசு எமக்கு எம்கோன் நல்குதியேல். பரிசுனா என்னது? திருவருள். அந்த திருவருள் என்று சொல்லக்கூடியதை மட்டும் நீங்கள் எனக்கு கொடுத்து விட்டால், இறைவா எங்கு எழில் என் ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவாய். இந்த சூரியன் கிழக்க உதிச்சா என்ன இருக்கு, மேற்க உதிச்சா என்ன இருக்கு? பகவான் சிவபெருமான் நான் கேட்கறத கொடுத்துட்டாருன்னா, கிழக்க சூரியன் உதிச்சா என்ன இருக்குது, எங்க மேற்க உதிச்சா என்ன இருக்கு, இல்லை வடக்க தெற்க தான் உதிச்சா எனக்கு என்ன இருக்குது? பொழுது விடிஞ்சா கோயில், பொழுது போனால் வீடு. அது கிழக்கில் உதிச்சா என்ன, மேற்கில் உதிச்சா என்ன அப்படின்றா. அதைத்தான் இங்கே சொல்லாமல் சொல்கிறா. இங்கு இப்பரிசு எமக்கு எம்கோன் நல்குதியேல் எங்கு எழில் என் ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவாய். அப்போ ஞாயிறு எங்கே முளைச்சா என்ன இருக்குது? அடியார்களுக்கு இரவும் ஒன்றுதான், பகலும் ஒன்றுதான். ஏன் எப்பயும் சதா சர்வகாலம் யாரை சொல்லின்னு இருப்பாங்களா? சிவபெருமானையே தியானித்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு பகலாக இருந்தால் என்ன, இரவாக இருந்தால் என்ன, சூரியன் கிழக்கில் உதித்தால் என்ன, மேற்கில் உதித்தால் என்ன அப்படின்னு சொல்லி 19வது பாடலை நிறைவு செய்கிறார். 20வது பாடல் திரு வெம்பாவை. போற்றி அருளுக நின் ஆதியாம் பாதமலர், போற்றி அருளுக நின் அந்தம் ஆம் செந்தளிர்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொன் பாதம், போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணை அடிகள், போற்றி மால் நான்முகனும் காணாத புண்டரீகம்,
போற்றி யாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன் மலர்கள் போற்றி யாம் மார்கழி நீடாரே எம்பாவாய். சொல்லுகிற பொழுது போற்றி அருளுக நின் ஆதியாம் பாதமலர். அப்போ சொல்கிற பொழுது சொல்கிறார், ஆதினா யார்? சிவபெருமான். அப்போ தோற்றம் உடைய ஒரு பெருமான், தோற்றம் எப்போ தோன்றியது இன்னை வரைக்கும் தெரியாது. சிவபெருமான் எப்போ தோன்றினார் தெரியாது. முதல் பாடலையே அவர் சொன்னது ஆதியும் அந்தமும் இல்லா அருப்பெரும் ஜோதின்ட்டார். இங்கே சொல்லுகிற பொழுது போற்றி அருளுக நின் ஆதியாம் பாதமலர். ஆதியும் அந்தமும் இல்லா அருப்பெரும் ஜோதி, இம்முடிவில் ஜோதியாக இருக்கக்கூடிய பெருமான் சிவபெருமான். எந்த முடிவில்? இந்த உலகத்தினுடைய முடிவில் ஜோதி சொரூபமாக லிங்கோத்பவராக காட்சி கொடுக்கக்கூடிய பெருமான் சிவபெருமான். உலகத்தில் இருக்கக்கூடிய 84 லட்ச யோனி வேதமும் அழிகின்ற பொழுது சிவலிங்க சொரூபத்துக்குள் போய் ஐக்கியமாகும். அது எங்கன்னா திருவண்ணாமலை தலத்தில் இருக்கக்கூடிய ஜோதி சொரூபத்தில் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இங்க சொல்லுகிற பொழுது சொல்றார், போற்றி அருளுக நின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுக நின் அந்தமாம் செந்தளிர்கள். அப்போ அவருடைய இந்த பாதம் இருக்கே, அது சாதாரண பாதம் இல்லையா. அது எப்படி? இது 5 தொழில் புரியக்கூடிய பாதம். இந்த 5 தொழில் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படைத்தல், நமக்கு காப்பாற்றக்கூடியது, அருள் செய்யக்கூடியது, மறைத்தல் என்று சொல்லக்கூடியது, முக்தி என்று சொல்லக்கூடியது. இந்த 5 தொழிலை தரவல்ல ஒரு பெருமான். அதோ முகம் என்று சொல்லக்கூடிய 6வது முகம் மட்டும் பின்னாடி தெரியும். அது யாருக்குன்னா ஞானிகளுக்கு மட்டுமே தெரியக்கூடியது, நமக்கு தெரியாது. அதனால தான் முருகப்பெருமான் மட்டும் அருமுக பெருமானாக, சிவபெருமான் ஐமுக சிவனாக இருக்கின்றார். 5 முக சிவனே அருமுக பெருமானாக வந்தார். இது எல்லாருக்குமே தெரியும். அப்போ இங்க சொல்ற பொழுது 5 தொழிலை செய்யக்கூடிய பெருமான் கடைசியில் முக்தியை தருவார் அல்லவா. அப்படி முக்தியை தருகிற பொழுது அவர் உடம்பு மேனி எப்படி இருக்குமா, கொதிக்கும். எப்பயும் நெருப்பு சொருபம் இல்லையா, கொதிக்கும். ஆனால் இந்த அடியார் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய பக்தர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அங்கே போய் வணங்குகிற பொழுது மட்டும் அவருடைய பாதம் குளிர்ச்சியாக இருக்குமா. அவர் நெருப்பாக இருக்கிறார். நெருப்பை போய் தொட்டால் நமக்கு எப்படி இருக்கும்? நெருப்பு கொதிக்கணும் இல்லையா. ஆனால் அவர் நெருப்பாக இல்லையா. அடியார்கள் போய் தொட்டு வணங்குகிற பொழுது மட்டும் தன்னுடைய திருமேனி நெருப்பல்லாது செந்தளிர்களாக. அதுக்கு உங்களுக்கு எப்படி சொல்லணுன்னா, மரத்தில் இருக்கக்கூடிய அந்த இலைகள் நல்ல பச்சை பசேன்னு இருக்கும். ஆனால் அது கொஞ்சம் ரஃப்பாக இருக்குமா, அதாவது கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்குமா. அதே துளிர் இலைகள் போய் அப்படி போய் தொட்டு பாருங்களேன், அது ரொம்ப பாதம் எப்படி இருக்கும்? பஞ்சு மாதிரி இருக்கும் அந்த தளிர்கள், துளிர் இலைகள் அதுபோல உலகத்திற்கு வேண்டுமானால் சிவபெருமான் சூடு என்று சொல்லக்கூடிய நெருப்பின் சொரூபமாக இருக்கின்றார். ஆனால் நமக்கெல்லாம் போய் வணங்குகிற பொழுது எப்படி இருக்கிறார்? ஒரு கேள்வி இல்லையா. அப்போ குளிர்ச்சி என்று சொல்லக்கூடிய செந்தளிராக இருக்கின்றார். அப்போ இங்க சொல்றாங்க, அப்படி நம் திருவுள்ளம் கொண்டருளும் அவசரத்தில் ஆதி ஆயிற்று, 5 தொழில் முடிந்த அவசரத்தில் அந்தம் ஆயிற்று, ஆதி முதல் அந்தம் முடிவு வரைக்கும் இல்லாத முழு முதற் அது முதல் பொருளும் அவரே, கடைசி பொருளும் அவரே. முதலும் அவரே, கடைசியும் அவரே. ஆனால் முதலிலும் அவரே இருக்கிறார், கடைசியும் அழியக்கூடிய தருவாயிலும் இருக்கிறார். ஆனால் எல்லாம் அழிகிறது, ஆனால் அவர் அழிவார? அழிய மாட்டார். அதான் அங்கே சொல்லப்படுகிறது. அப்போ போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம். இந்த உலகம் அழிகிற பொழுது சாதாரணமாக அழியாது. எப்படி அழியும்? நான் முன்பே சொன்னேன், திருவண்ணாமலை தலத்தில் இருக்கக்கூடிய ஜோதி சொரூபமாக இருக்கக்கூடிய லிங்கோத்பவர் என்று சொல்லக்கூடிய சிவலிங்கத்துக்குள் எல்லோரும் ஐக்கியமாவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்படி ஐக்கியம் என்று சொல்லக்கூடிய சேருகிற பொழுது மீண்டும் அந்த உற்பத்தி அப்படின்னு படைக்கணும்.
எப்படி படைக்கிறது? ஒரு கேள்வி வருது எல்லாருக்கும், எப்படி படைக்க முடியும்? அப்படி படைக்க வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது இவர் எப்படி இருக்கிறாரா, அவரே படைக்கிற தொழிலை ஆரம்பித்து வைக்கிறார். எங்கிருந்து ஆரம்பிக்க முடியும்? இப்போ விதைன்னு ஒன்று இருக்கணும். இப்போ படைப்பதற்கு ஒரு விதை வேணுமா இல்லையா? அப்போ மனிதர்களில் ஒருவரை எடுத்து வச்சுக்கிறார். அப்போ மரம், செடி, கொடி, புல், பூண்டு என்பதில் ஒவ்வொன்றத்தை எடுத்து வச்சுக்கிறார். அப்போ மீன் இனத்தில் இப்போ 4 கால் விலங்குகளில் சிலது. இப்போ அதனுடைய ஜீவனுக்கு அந்த ஜீன் என்று சொல்லக்கூடிய அணுவை எடுத்து தன்னிடத்தில் ஐக்கியமாகி வைத்துக் கொள்ளுகிறார். அப்போ தானே படைக்க முடியும். இல்லைன்னா சாதாரணமாக படைக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? இப்போ விதை இல்லாமல் எப்படி படைக்க முடியும்? ஆனால் விதை இல்லாமலையும் ஒன்றை படைச்சி வச்சுருக்கார். வாழைப்பழத்துக்கு விதை உண்டா? ஆனால் முதல்ல எப்படி வாழைப்பழம் தோன்றி இருக்கும் அது தெரியல இல்லையா? அதுக்கும் நீங்கள்லாம் சொல்லுவீங்களே, கோழியிலேருந்து முட்டை வந்ததா இல்லை முட்டையிலேருந்து கோழி வந்ததா? அது என்ன அப்படி சொன்னால் தான் புரியுதுன்றாங்க இல்லையா? அப்போது எல்லாம் அந்த இறைவனிடத்திலிருந்து படைக்கின்ற பொழுது அப்போ மூலத்துக்கு மூலப்பொருளாக இருக்கக்கூடியவன் சிவபெருமான். அப்போ மாணிக்க வாசக பெருமான் சொல்றார், போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம். அப்போ அவருடைய திருவடி என்று சொல்லக்கூடியதில் இருந்துதான் எது தோன்றியது? இந்த பொற்பாதத்தில் இருந்துதான் எல்லா ஜீவன்களும் தோன்றியது. அப்போ படைப்பதற்கும் அவர்தான் மூல காரணம். சரி, அதோட முடிச்சுட்டார. போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம அனுபவிக்கிறோம் பாருங்க சுகபோகம் அப்படின்றது, அந்த சுகம் தரக்கூடிய ஒரு பெருமான் சிவபெருமான். நம்ம அனுபவிக்கிறது எது? இப்போது கீழே உட்கார்ந்தோன்னா கால் மடக்கி போட்டு உட்காரணும். நமக்கு ஒரு 40 வயசு வரைக்கும் உட்காந்துருப்போம். 40க்கு மேலே ஆயிடுச்சுன்னா உட்கார முடியல. ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் உட்கார முடியுது, குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் உட்கார முடியல. அப்போது அந்த உட்கார்ந்து எழுந்திருக்கின்ற பொழுது வலி இல்லாமல் இருந்தால் நம்ம ஆரோக்கியமாக இருக்கோன்னு அர்த்தம். ஆனால் வலி இருந்தால் நம்ம ஆரோக்கியம் இல்லை அப்படின்னு அர்த்தம். அதை இங்கே சொல்லுகிற பொழுது சொல்றார், சுகமாக வாழ்வதற்கு ஒரு குறிப்பிட்ட காலம்தான் தேவைப்படுகிறது. அந்த சுகத்தை கொடுக்கக்கூடிய பெருமான் யாருன்னு கேட்டால் சிவபெருமான். அந்த சுகம் தரணும்னா கூட அது சிவபெருமானால தான் கொடுக்க முடியுமா? அதை தான் இங்கே சொல்லுகிறார். சொல்லுகிற பொழுது சொல்றார், போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள். அப்போ அவருடைய திருவடியை வணங்கக்கூடிய அடியார்களுக்கு போகமான வாழ்க்கையை தருவார். அப்போ என்ன அர்த்தம்? சுகபோகமான வாழ்க்கை கொடுத்து நோயற்ற வாழ்க்கையும் தருவார். அப்போ நோயற்ற வாழ்க்கையே குறைவற்ற செல்வம். அப்போது இந்த உடம்புக்கு ஒரு நோய் வருதுன்னா அந்த இறைவனை வணங்கினால் நோய் தீரும். அதனால தான் சொன்னாங்க, மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு. அப்போது அந்த திருநீற்றை அணிகின்ற பொழுது சிவாய நம என்று சொல்லி பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லி அதாவது என்ன பண்ணணுமா? வடக்கு முகம் பார்த்து தரிக்கணுமா? வடக்கு முகம் பார்த்து தரிக்கணுமா? இறைவனை வணங்குகிற பொழுது வடக்கு முகம் பார்த்து. ஏன்னா ஒரு இறைவனை வடக்கு முகம் பார்த்து வணங்குகிற பொழுது நம்ம முகம் வடக்கு பார்த்துருக்கணும். அப்படி வணங்குகிற பொழுது 7 கடவுளை ஒரு சேர வணங்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை நமக்கு தருகிறது. அதனால தான் பார்த்தீங்கன்னா முதல்ல கும்பாபிஷேகம் எங்கே பண்ணுவா? கோபுர கலசத்துக்கு பண்ணுவாங்க. அதுக்கடுத்து மூலவருக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. மூலவர்கிட்ட இருந்து அந்த தீர்த்தம் நம்ம தலையில் தெளிக்கப்பட்டு அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் குடிப்போம். ஏன்னா உள்ளே இருக்கிற இறைவன் சிவபெருமான் இதயமாக இருக்கிறார். அந்த இதயத்தை வெளியில் எடுத்து கும்பாபிஷேகம் பண்ண முடியாது. அதுக்காக கொஞ்சம் குடித்தோன்னா அது உள்ளே போய் அபிஷேகம் பண்ணி கொள்ளுவதுன்னு அர்த்தம். இந்த எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம். இந்த தலைமையில் தொளிச்சிட்டோன்னா தலைமையில் அப்படி நீரை தெளிக்கிற பொழுது பார்த்தீங்கன்னா நமக்கெல்லாம் என்ன கிடைக்குது? நாம் புனிதம் அடைகின்றோம்னு அர்த்தம். சரி, இப்படியாவது பண்ணாலாவது நம் பாவம் என்று சொல்லக்கூடிய துன்பங்கள் விலகுமா? ஒரு கேள்வி. அந்த துன்பங்கள் விலகும் பொருட்டு இங்கு செய்யப்படுகிறது. அது மாதிரி இங்கே சொல்லுகிற பொழுது எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள். அப்போ பிறப்பதற்கு காரணக்கத்தா யாருன்னா சிவபெருமான்,
காப்பதற்கு காரணகர்த்தா யாருன்னு சொன்னா சிவபெருமான். சுகபோகமான வாழ்க்கைக்கு காரணம் யாருன்னு கேட்டா சிவபெருமான். அடுத்து சொல்றார், போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணை அடிகள். இப்போ முருகப்பெருமானுக்கு பார்த்தீங்கன்னா முகம் 6, ஆனால் திருவடி 2 தான் இருக்கும். சிவபெருமானுக்கு முகம் 5 முகம், ஆனால் திருவடி 2 தான் இருக்கும். பிரம்மாவுக்கு 4 முகம், ஆனால் திருவடி 2 தான் இருக்கும். இப்போ 4 முகம் 8 திருவடி வச்சா என்ன ஆகும்? எந்த பாதத்தில் விழுறதுன்னு தேடுவோம் இல்லையா? ஆனால் முகம் என்று சொல்லக்கூடியது எத்தனை முகம் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் பாதம் என்று சொல்லக்கூடியது மட்டும் 2ஆகத்தான் இருக்கும். அது மட்டும் இல்லை, பகவானாக இருக்கக்கூடியவர் பார்த்தீங்கன்னா, துரியோதனம் ஒரு பள்ளம் தோண்டினான், அதில் ஒரு சேர் போட்டான். பகவானையே கொல்லும் பொருட்டு கீழே 40 லட்சம் பேர் நிற்க வச்சிருந்தான். பகவான் போனார், தூது போனவர் வர சொன்னானே, புத்தி மாறி ஒரு வேளை நாடு கொடுப்பானோன்னு 2வது வாட்டி பகவான் போனார். போன உடனே சுவாமி உங்களை மட்டும்தான் உள்ளே விட சொல்லிக்கிறாங்க, மற்றவங்கெல்லாம் வெளியிலேயே நிற்க சொல்லிட்டாங்கன்னு நிற்க வச்சுட்டாங்க. இப்போ பகவான் போய் அந்த சேரில் உட்கார்றதுக்கு 1 கோடி ரூபாய் உட்கார்ந்த உடனே முறிஞ்சி விடுற மாதிரி சேர் பண்ண சொல்லியிருந்தான். இப்போ உட்கார்ந்துட்டார், ஆனால் அந்த சேர் முறியலை. இப்போ துரியோதனன் சொல்ல போகிறான், என்னென்ன, இந்த சேர் பண்ணவனை கூப்பிடு, அவன் வீட்டுக்கு நெருப்பு வை, அவனை உள்ள தள்ளி நெருப்பு வை. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க இல்லையா? அப்படின்னு சொல்லலான்னு அவன் நினைக்கிறான். அதுக்குள்ளே பகவான் பார்த்தார், தன் உடம்பு வெங்கல சரீரமாக மாற்றிக்கிட்டு இரும்பு சரீரமாக மாற்றிக்கிட்டு இந்த சேர் மட்டும் முறிஞ்சி கீழே விழ வச்சுட்டார். இப்போ பகவானுக்கு 1000 தலை, 1000 கை, 40 லட்சம் பேர் கீழே இருக்கிறான். அவன் அத்தனை பேரையும் கொல்லணும். ஆனால் 1000 தலை வந்தது, 1000 கை வந்தது. ஆனால் பாதம் மட்டும் 2 தான் இருந்தது. பாதம் மட்டும் 2 தான் இருந்தது. அப்படி 2 பாதத்தில் இந்த குயவனார்கள் சட்டி செய்வதற்கு சேறு மிதிப்பார்கள் போல அங்கு பகவான் மிதித்தே 40 லட்சம் பேரையும் கொன்னுட்டார். யோசிச்சு பாருங்க. அப்போ முகம் எவ்வளவு நாளும் இருக்கலாம், கரம் எவ்வளவு நாளும் இருக்கலாம், ஆனால் திருவடி என்று சொல்லக்கூடியது மட்டும் என்னவா இருக்கும்? 2 தான் இருக்கும். அதைத்தான் இங்க சொல்லுகிறார், போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணை அடிகள். அப்பன்னா அவ்வளவு சிறப்புக்கு உரிய திருவடி எது? சிவபெருமானுடைய பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பேய் கழல்கள் வெல்க. இதே மாணிக்க வாசக பெருமான் சிவபுராணத்தில் சொல்றார், பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பேய் கழல்கள் வெல்க. ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, நேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி. அப்போ சொல்லுகிற பொழுது சொல்றார். அது மாதிரி இங்கு சொல்லுகிற பொழுது போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள், போற்றி மால் நான்முகனும் காணாத புண்டரீகம். புண்டரீகம் அப்படின்னா என்னது? தாமரைன்னு அர்த்தம். புண்டரீகம்னா தாமரைன்னு அர்த்தம். சாதாரணமாக இருக்கக்கூடிய குளத்து தாமரை நினச்சிக்க கூடாது. இந்த 1008 இதழ் கொண்ட தாமரைன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அது மாதிரி பகவானுடைய அந்த சிவபெருமானுடைய பாதமாக இருக்கக்கூடியது மலர்ந்து பூத்து குலுங்கி கொண்டிருக்கிறதாம். அந்த திருவடியை அப்படி கையில் எடுத்து அப்படி ஒத்திக்கணுமா இந்த யாரு? சிவபெருமானுடைய திருவடியை. அதனால போற்றி மால் நான்முகனும் காணாத புண்டரீகம். இதே திருவண்ணாமலை தலத்தில் முதல்ல 2 பேரும் 1000 வருஷம் சண்டை போட்டாங்க, அப்பாவும் பிள்ளையும். பிரம்மா திருமாலுடைய உந்தியில் இருந்து பிறந்தவர். இவ பிறந்த அப்பாவும் பிள்ளையுமே சண்டை போடுறாங்க, யார் பெரியவர்னு. 2 பேரும் சண்டை போடுறாங்க. சரி, படைக்கிற தொழில் பெருசா காப்பாற்றுற தொழில் பெருசா? பிரம்மா சொல்றார் படைக்கிற தொழில் பெருசுன்றார். நாராயணர் சொல்றார் நான் பண்ற காக்கும் தொழில், நான் காப்பாற்றலைன்னா உன்னால படைச்சி என்ன பிரயோஜனம்? இவர் சொல்றார் படைக்கலைன்னா நீ எப்படி காப்பாற்றுவ? இவர் சொல்றார் சரி யார் சண்டை போடுவோம், யார் பெரியவர்னு பார்த்துக்கலாம். 1000 வருஷம் படைக்கிற தொழிலை விட்டுட்டு காப்பாற்றுற தொழிலை விட்டுட்டு 2 பேரும் சண்டை போடுறான். சிவபெருமான் போய் சமாதானமாக படுத்தி பார்த்தார். அவர் போனார், முதல்ல சமாதானப்படுத்துகிறார், டப்பா வேண்டாம்,
அவரவர் செய்யும் தொழிலே தெய்வம். செய்கிற தொழில் தெய்வம் தானே. செருப்பு தைக்கக்கூடிய தொழிலாக இருந்தாலும் அது தெய்வத்திற்கு சமம். அப்போ கொடுத்த தொழிலை சரியா செய்யணும். அந்த தொழிலை எப்படி முன்னேறலாம், அதில் எப்படி பேரு வாங்கலாம், எப்படி புகழ் வாங்கலாம், எப்படி அப்படிதான் இருக்கணும் செய்யற வேலையை. அதை விட்டுட்டு செய்யறதை விட்டுட்டு வேற எதையோ செய்து கொண்டிருந்தா என்ன அர்த்தம்? சொல்லி பார்த்தார், கேட்கல. ஏன்? தானத்திலேயே சிறந்தது அன்னதானம், அதை விட 1000 மடங்கு சிறந்தது அறிவு தானம், அறிவு தானத்தை விட 1,00,000 மடங்கு சிறந்தது நிதானம். என்ன? படிச்சுட்டா கொஞ்சம் திமிர் வந்துடுது. ஆனால் படிச்சுன்றது பெரிய விஷயம் இல்லை, நிதானமாக இருக்கணுமா. எப்படி இருக்கணும்? என்ன, நான் இவ்வளவு படிச்சிருக்கேன் பாத தெரியுமா, அப்படி சொல்லக்கூடாது. அப்போனா என்ன அர்த்தம்? படித்தால் பொறுமை வேணும். படித்தது எவ்வளவோ கற்றிருக்கலாம், ஆனால் கற்றது இன்னும் கடுகளவில் தான் இருக்கின்றது, கல்லாதது உலகளவில் இருக்கின்றது இல்லையா? நான் படித்தது கொஞ்சம்தான், நான் சொல்லக்கூடியது கொஞ்சம் ஒரு 1.5 மணி நேரம். ஆனால் அந்த ஒரு பாட்டுக்கே 1 மாதம் பொருள் சொல்லலாம். ஒரு பாட்டுக்கு 1 மாதம்னா 20 பாட்டுக்கு 20 மாதம், 1 வருஷத்துக்கு மேலே போயிடும். யோசிச்சு பாருங்க. அப்போ அவ்வளவு பொருள்கள் இருக்கிறது. ஆனால் அதை என்ன பண்ணுறோம்? சுருக்கி, பல்லு இருக்கிறவங்க கரும்பு சாப்பிடலாம், பல்லு இல்லாதவங்களுக்கு சாறு பிழிஞ்சு கொடுக்குறோம் இல்லையா? அதை போல இங்கு சாறு பிழிந்து கொடுக்கப்படுகிறது. இதைத்தான் சிவபெருமான் சொன்னார், நிதானமாக இருங்கோன்னார். கேட்கல. சரி, தானத்தில் சிறந்தது அன்னதானம், அறிவு தானம், நிதானம். அதையாவது செயல்படுத்தினாங்களா? அந்த 2 பேர் இல்லை. அதுக்கடுத்து சொன்னார், சமாதானமாக போங்கோன்னார். 2 பேரும் கேட்கல. யாரு? கல்வி என்கின்ற சரஸ்வதியை நாவில் குடி வைத்திருக்கக்கூடிய பிரம்மாவும் கேட்கல. 8 லட்சுமியை இதயத்தில் வைத்து கொண்டிருக்கக்கூடிய மகாலட்சுமியின் கணவர் திருமாலும் கேட்கல. சரி, சிவபெருமான் பார்த்தார், இவங்க 2 பேருடைய கர்வத்தை அடக்க என்ன செய்வது? உருவத்தில் போய் கேட்டு பார்த்தோம். இருவரும் என்ன சொல்லிட்டாங்க? சமாதானம் ஆகலை. சரி, அதுக்கு என்ன சமாதானத்துக்கு வழின்னு பார்த்தார். எல்லாம் பச்சை கொடி காட்டுவேன்னுங்கல்ல, அவர் ரெட் கொடியே காட்டினார், சிகப்பு கொடி. அதுதான் எது? ஜோதி சொரூபம்னார். லிங்கோத்பவர், ஜோதி சொரூபம். அப்படி அந்த ஜோதியை காண்பித்த பொழுது அப்போ சொன்னார், 2 பேரும் ஒரு 1000 வருஷம் சண்டை போட்டீங்க இல்லையா? இப்போ அந்த சண்டை அப்படியே இருக்கட்டும் ஒரு பக்கம். இந்த ஜோதியினுடைய திருமுடியையும் திருவடியையும் எவர் கண்டு வருகிறீரோ அவர் பெரியவர், அந்த தொழிலும் பெரியது சொல்லிட்டார். இப்போ யோசிச்சார். இவர் பார்த்தார், உன்னை நான் பார்க்கவே கூடாதுன்னு இவர் இப்படி திருப்பினார். யார்? திருமால். அவர் அந்த பக்கம் திரும்பினார். நான் அன்னப்பறவையாக பறந்து உயர உயர பறந்து அந்த ஜோதியினுடைய திருமுடியை கண்டே தீருவேன். பறந்தார். 84,000 கோடி மைல் பறக்கிறார். பார்க்க முடிஞ்ச? பார்க்க முடியல. ஏன்? அன்பெனும் பிடிக்குள் அகப்படும் மலையே, அன்பே சிவம். அப்போ சிவபெருமானாக இருக்கக்கூடியவர் அன்புக்கு மட்டும்தான் கட்டுப்படுவாரே தவிர அதிகாரத்திற்கு கட்டுப்பட மாட்டார். சிவபெருமான் மட்டுமல்ல, எல்லா கடவுளுமே அதிகாரத்திற்கு கட்டுப்பட மாட்டார்கள். அதான் நிஜமான ஒன்று. எல்லா கடவுளிடத்திலும் அன்பு, பக்தி, இது 2 தான் அங்கே தேவையே தவிர குடங்குடமாக பாலபிஷேகம் பண்ணிட்டு, சுவாமி 1008 குடம் பாலபிஷேகம் நான் தான் பண்ணேன் சொல்லக்கூடாது. அவர் கொடுத்தார், நீ பண்ண. அவர் கொடுக்கலன்னா பண்ண முடியுமா? முடியாது இல்லையா? அதனால நான் என்கின்றது அங்கே இருக்கக்கூடாது. ஆண்டவன்கிட்ட போய் காட்டலாமா நான் என்கின்றதை? இவர் பறந்துட்டார். இவர் பார்த்தார், நீ மேலே பறக்கிறியா, நான் கீழே பறக்கிறேன்னு இவர் பறக்கிறார். யாரு? வராக அவதாரம் எடுத்தார். பன்றியினுடைய சொரூபத்தை எடுத்துக்கொண்டு 1000 ஆண்டு காலம் தேடினார். யாரு? திருமால். பார்க்க முடிஞ்சுதான்னா முடியலை. முடியாத பொழுது பார்த்தார், திருமால் நினைக்கிறார், நம்ம தவறு செய்கிறோமோ? என்ன தவறு செய்தோம்? ஏற்கனவே 1000 வருஷம் சண்டை போட்டிருக்கோம், 1000 ஆண்டு காலம் தேடி கொண்டு வந்திருக்கிறோமே. நமக்கு இறைவன் பணித்த பணி என்ன? காப்பாற்றுறது நம்ம வேலை. அது சின்ன தொழிலா பெரிய தொழிலா இருந்தா என்ன? தொழில் இப்போ வேலை இல்லாமல் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறா? 1008 அண்டங்களை 108 யுகமாக ஆட்சி செய்தான் சூரபதமன். இந்த 108 யுகமும் ஒரு யுகத்துக்கு 60,000 வருஷம். ஒரு யுகத்திற்கு 60,000 வருஷம். 108 யுகம் கஷ்டப்பட்டிருக்கிறாங்க.
யோசிச்சு பாருங்க, 60 லட்சம் ஆண்டு காலத்திற்கு மேலே 33 கோடி தேவர்கள் துன்பப்பட்டிருக்கிறாங்க, வேலை இல்லாத பட்டதாரியா. அப்போ இறைவன் கொடுத்த பணியை சரியாக செய்திருந்தால் அவர்களுக்கு இந்த பிரச்சனை இருந்திருக்காது இல்லையா? அப்போ நமக்கு கொடுக்கக்கூடிய தொழிலை நாம் சரியாக செய்ய வேண்டும், அது எந்த தொழிலா இருந்தாலும். இப்ப நாராயணர் யோசிக்கிறார், தவறு செய்து விட்டோமோ, திருவடியை பார்க்க முடியலையே. அப்போ நம்மிடத்தில் இருப்பது கர்வம் தானே, பக்தி அல்லவே. நம்மிடத்தில் இருப்பது என்ன அர்த்தம்? 8 லட்சமிக்கு வீட்டுக்கார், காக்கும் கடவுள், அந்த திமிர் தானே இருக்கின்றது. அப்போ இறைவனிடத்துல போய் நம்ம எதை காட்டணும்? அன்பை தானே கட்டணும். உடனே என்ன பண்ணிட்டார்? சுவாமி மன்னிச்சிருங்கோன்னு நேரா வந்து சிவபெருமானுடைய அந்த ஜோதி சொரூபமாக இருக்கக்கூடிய திருவடியில் விழுந்து விட்டார். சுவாமி மன்னிச்சிருங்கோ, நீங்க கொடுத்த தொழிலை நான் சரியாக 2000 ஆண்டு காலம் செய்யாமல் இருந்தது என் பிழை, என் பிழையை பொறுத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். என் பிழையை மன்னிங்க. அதனால தான் சொன்னார், நேத்தைக்கு பாடலையே சொன்னேன், குற்றமே குணமாக கொள்ளினும் குற்றத்தை நீக்கி திருவருளை தரவல்ல ஒரு பெருமான் சிவபெருமான். இப்போ திருமால் பண்ண தப்ப குற்றத்தை நீக்கி அவர் சொன்னார், எனக்கு வேண்டுமானால் இந்த ஜோதி சொரூபத்திலேயே உலகத்திற்கு காட்சி கொடுக்கிறேன். திருமால் கர்வம் இல்லாமல் என்னிடத்தில் பாதார விந்தத்தில் வந்து பணிந்து என் தவறு என்று சொல்லி நீயே சமாதானமாக வந்ததனால் உனக்கு மட்டுமே பூமியில் என்ன உண்டாகணும்? உருவ வழிபாடு உண்டாகட்டும்னு கொடுத்துட்டார். இல்லைன்னா அந்த காலத்தில் வந்து நாராயணருக்கு கூட வழிபாட்டு முறையில் உருவ வழிபாடு வந்திருக்குமான்னு ஒரு சந்தேகம் இருந்திருக்கும். ஆனால் இப்போ இவருக்கு என்ன வந்துட்டது? உருவ வழிபாடு வந்திருக்கு. இப்போ இவர் சமாதானத்திற்கு வந்து விட்டார், நிதானமாக வந்து விட்டார். ஏன்னா விட்டு கொடுத்து போனவர் கெட்டு போக மாட்டார், விட்டு கொடுத்து போனவர் கெட்டு போக மாட்டார். அதைத்தான் நீங்க சொல்லிட்டாங்க. சொல்லி முடிச்ச அடுத்த வினாடி பார்த்தீங்கன்னா, உயர உயர பறந்து போன அன்னப்பறவையாக போன பிரம்மா கீழே இறங்கி வரல. அப்போ இடையில சிவபெருமானுடைய திருமுடியிலிருந்து கீழே வருது தாழம்பூ. நீ எங்கிருந்து வந்தேன்னார். சிவன் திருமுடியிலிருந்து வந்தேன்னுச்சு. ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு பொய் சொல்ல. அது கேட்டது, நான் பொய் சொல்ல நான் தயாராக இருக்கேன், எனக்கு என்ன கொடுப்பீங்க? அங்கே ஆரம்பிச்சது தாங்க இந்த பொய்யும் லஞ்சமும். எனக்கு என்ன கொடுப்பேன்? அந்த தாழம்பு கேட்டது, எனக்கு என்ன கொடுப்பேன்? எல்லா கடவுளுக்கும் உன்னை பூஜிக்கும்படியாக பண்ணி விடுறேன், முதல் மலர் நீயா இருக்கும்படியாக பண்ணி விடுறேன். ஒருவேளை அப்படி சொன்னாரோ என்னமோ தெரியலை. அப்படி சொன்னதுனால இது என்ன பண்ணுது? பிரம்மாவே கேட்குறாரு, நம்ம ஏன் ஒரு பொய் சொன்னா தப்பா அப்படின்னு வந்துட்டுது. இப்போ ஜோதி சொரூபமாக நிற்கக்கூடிய சிவபெருமானிடத்தில் வந்து நேரடியாக சொல்லுது, சுவாமி இவர் உங்கள் திருமுடியை பார்த்துட்டார், சாட்சி யாருன்னார். பிரம்மா சொல்றார், உங்கள் திருமுடியை நான் பார்த்துட்டேன், சாட்சி யார்? இவர் தான் சாட்சி. அப்பா நீ என்ன பார்த்த? சுவாமி உங்கள் திருமுடியை நான் பார்த்தேன், நான் திருமுடியிலிருந்து வந்து கீழே விழுந்தேன்னா. ஒரு பக்தர் அர்ச்சனை பண்ணுறார், சிவாச்சாரியார் தாழம்பூ சிவாச்சாரியார்கிட்ட நம்ம கொடுக்குறோம், கொடுத்த உடனே அவ கொண்டு போய் திருமுடியில் வச்சு விட்டார். இப்போ அந்த திருமுடியில் இருக்கக்கூடிய அந்த பொருள் பூ கீழே வந்து உதிர்ந்து வந்து கீழே வருது. அதை இவர் பொய் சாட்சிக்கு அழைத்திருக்கிறார். இது சிவபெருமானுக்கு தெரியும், ஏன்னா முக்காலமும் உணர்ந்த ஒரு பெருமான். இப்போ அவர் சொல்றார், என்ன பார்த்தேன்னு கேட்டார். சிவபெருமான இடத்துல மறுபடியும் இந்த தாழம்பூ சொல்லுது, யாரு? இந்த பிரம்மா நான்முகனாக இருக்கக்கூடியவ உங்க திருமுடிய பார்த்தத நான் பார்த்தேன்னுச்சு. எப்படி இருக்கு பாருங்க பொய். இதுவே பாதியில தான் வந்தது. திருமுடியிலிருந்து யாரு? நான்முகன் பார்க்கல, பிரம்மா பார்க்கல, வழியில வந்துகிட்டு இருந்தது. இவர் பறந்து போனார். எங்கிருந்து வரேன்னார்? சிவபெருமானுடைய திருமுடியில் இருந்து வரேன் அது சொன்னது. இப்ப இவருக்கு என்ன பண்ணணும்? சிவபெருமானுடைய திருமுடியில் இருந்த தாழம்பூவைத்தான் பார்த்தாரே அன்றி சிவபெருமான் திருமுடியை இவர் பார்க்கல. இவர் 2 பேருமே போய் தானே சொல்லியிருக்காங்க. உடனே பார்த்தார், பூமியில் உனக்கு கோயில் இல்லாமல் போக கடவது கொடுத்துட்டார். ஒரு கடவுளா இருந்தா பொய் சொல்லலாமா? கடவுள்னா பொய் சொல்லணுமா?
தவறு ஏன் நிதானமாக இருக்க முடியாதா? சமாதானமாக போக முடியாதா? சமாதானம் தானே உலகத்தில் சிறந்தது. ஒரு கடவுள் படைக்கக்கூடிய உயிரினத்தை 84 லட்சம் யோனி பேதத்தை படைக்கக்கூடிய ஒரு கடவுளுக்கு விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை இல்லைன்னா நீ படைக்கக்கூடிய உயிரினத்திற்கு எப்படி விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை வரும்? அங்கே ஒரு கேள்வி வருதா? நீயே பொய் சொன்னா நீ படைக்கக்கூடிய உயிரினங்கள் பொய் சொல்லாத. அதில் வந்த வினயம்தான் இப்போ பொய் நாம் சொல்றது. அவர் பிள்ளையார் சுழி போட்டு ஆரம்பிச்சு வச்சார் சொல்லலான்னு. இப்போ நாம் பேசுகிற அத்தனையுமே பொய்யாவே போச்சு. அதுவும் இந்த செல்ஃபோன் வந்ததுக்கப்புறம் ரொம்ப பேசுகிறதெல்லாம் அதாத்தான் இருக்குது. உண்மையே பேசுகிறோம், அவ்வளவு உண்மையே பேசுகிறோம் இல்லையா? அதனால தான் இங்கே சொல்லுகிற பொழுது சொல்கிறார், போற்றி மால் நான்முகனும் காணாத புண்டரீகம். இப்போ அந்த தாழம்பூவை சாட்சிக்கு அழைத்து வந்து பொய் சொல்ல வைத்ததனால பூமியில் பிரம்மாவுக்கு கோயில் இல்லை. ஆனால் பிரம்மாவுக்கும் கோயில் வேண்டும் என்று திருமாலாக இருக்கக்கூடிய பெருமாள் 1000 ஆண்டு காலம் தவம் செய்தார். சிவபெருமான் காட்சி கொடுத்தார். என்ன பான்னார், சுவாமி உங்களுக்கும் கோயில் இருக்கு, எனக்கும் கோயில் இருக்கு. ஆனால் படைக்கக்கூடிய கடவுளுக்கு கோயில் இல்லைன்னா எந்த கடவுள் படைக்கிறார்? அவர் எப்படி இருப்பார்? கருப்பா சிகப்பா? அவருக்கு எப்படி முகம் இருக்கும்? அவர் யார் என்பது உலகத்திற்கு தெரியாமல் போய்விடும். அதனால தனியாதானே அவருக்கு கோயில் இருக்கக்கூடாது, 3 பேரும் சேர்ந்து காட்சி கொடுப்போம் அல்லவா? அதான் தத்தாத்ரேய சொரூபம். நடுவில் சிவபெருமான் இருப்பார், வலப்பக்கம் திருமால் இருப்பார், இடப்பக்கம் பிரம்மா இருப்பார். இந்த 3 சொரூபம் சேர்ந்த ஒரு சொரூபம் தத்தாத்ரேய சொரூபம், மும்மூர்த்திகள் சொரூபம் என்று சொல்லுவாங்க. அந்த மும்மூர்த்திகள் சொரூபத்திற்காக 1000 வருஷம் தவம் இருந்தார். பிரம்மாவுக்கு தனியாக கோயில் இல்லைனால் பிரம்மா 1000 ஆண்டு காலம் தவம் இருந்தார். போன பாட்டில் சொன்ன இல்லையா, குற்றத்தை நீக்கி திருவருளை தரவல்ல ஒரு பெருமான் அப்படின்னு சொன்ன இல்லையா? இப்போ பிரம்மா போய் சொன்னார், அதற்காக இவரும் சரி அதுக்கு தண்டனை கொடுத்துட்டார். ஆனா 1000 வருஷம் பிரம்மா தவம் செய்து மீண்டும் காட்சி கொடுக்கிறார் சிவபெருமான். சுவாமி தனியாதானே கோயில் இருக்கக்கூடாது, உங்க கோயில்ல எனக்கும் கொஞ்சம் இடம் கொடுங்க. பெரும்பாலான சிவாலயத்தில் என்ன இருக்கும், நேர் ஆப்போசிட்டில் இந்த பிரகாரத்தை வலம் வருகிற பொழுது ஒரு பக்கத்தில் நாராயணருக்கு இடம் கொடுத்து வச்சுருப்பாங்க, ஒரு பக்கத்தில் சிவபெருமானுக்கு இடம் கொடுத்து வைத்திருப்பார்கள். இன்னைக்கு வரைக்கும் அது இருந்து கொண்டு தான் இருக்கிறது. பிரம்மா யார் என்று உலகத்திற்கு காட்ட வேண்டும் என்பதற்காக அவரும் 1000 ஆண்டு காலம் தவம் செய்து மீண்டும் பிரம்மாவுக்கு சிவன் கோயிலையும் கொடுக்கப்பட்டது, திருமாலுடைய கோயில்களிலும் கொடுக்கப்பட்டது. பிரகாரத்தில் ஒரு பகுதியில் இடம் கொடுத்தாங்க. அப்போ குற்றத்தை நீக்கி திருவருளை தரவல்ல ஒரு பெருமான் சிவபெருமான். அப்ப எவ்வளவு நமக்கு இன்னருளை புரிகிறார் பாருங்க. பிரம்மா செய்த தப்பை மன்னிக்கிறார், திருமால் செய்த தப்பையும் மன்னித்து இருவருக்குமே திருவருளை தரவல்ல பெருமான் நாம செய்யக்கூடிய பாவம் என்கின்ற குற்றங்களை நீக்கி நமக்கு ஏன் திருவருளை தரமாட்டார்? கருணாமூர்த்தி அல்லவா? அதனால சொல்றார், போற்றி மால் நான்முகனும் காணாத புண்டரீகம், போற்றி யாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள். அப்படின்னா என்ன அர்த்தமா? நாம முக்தின்னு சொல்லக்கூடியது என்ன? நம்ம பிரம்மாவை வணங்கின பிரம்மலோகத்தில் இடம் கிடைக்கும், நாராயணரை வணங்கினா சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும். ஆனால் இங்கே இடத்துல 2 இடத்துலையும் போனால் பிறவி மீண்டும் மீண்டும் வரும். அருணகிரி பெருமான் சொல்றார், 7 கடல் மணலை அளவிடின் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம்ன்றார். ஒரு கடல் மணலை எடுத்து எண்ணி பார்த்து 7ஆல பெருக்கணும், அவ்வளவு பிறவி இருக்குதான். கடல் மணலை எடுத்து எண்ணி பார்க்க முடியுமா?
நம்மளால் முடியக்கூடிய விஷயமா? ஜேசிபி வச்சோ பெரிய பெரிய கிரெயின் வச்சோ அள்ளி கூட எண்ணி பார்க்கறது எப்படி கஷ்டம். அட லாரியில் வச்சு அளந்து போடலாம், 1 லாரி 2 லாரின்னு அளந்தே போடலான்னு கூட வச்சுக்குவோம். அப்படி அளந்தா கூட கடல் மணலை எடுத்து எண்ணி பார்க்க முடியுமா? நம்ம ஆயுள் போதுமா அதுக்கு எண்ணி பார்க்கறதுக்கு? எப்படி எண்ணினாலும் எண்ணி பார்க்கறதற்கு முடியாது. அப்போ அவ்வளவு பிறவிகள் இருக்கிறது. ஆனால் பிறவி என்கின்ற பெருங்கடலை நீந்த செய்யக்கூடிய ஒரு பெருமானாக சிவபெருமான் விளங்குகின்றார். அப்போ முக்தியை தரவல்ல ஒரு பெருமான் யார்? அவரு சிவபெருமான். முக்தியை தான் தருவாரா? அப்போ பிறந்தால்தான் நமக்கு துன்பம், பிறக்கலன்னா துன்பமே இருக்காது இல்லையா? அதைத்தான் இங்கு சொல்லுகிற பொழுது சொல்றார், போற்றியாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள். எதை போற்றி? யாம் உய்ய ஆட்கொண்டு அருளும் பொன்மலர்கள் அப்படின்றார். அப்படி தங்கமயமாக பிரகாசம் அளிக்கக்கூடிய, அப்படி தங்கமயமாக பிரகாசமாக ஒளியோடு பொருந்திய ஒரு திருவடியை வைத்திருக்கக்கூடிய பெருமான், அவரை வணங்கி 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 நாமும் இன்னருளை பெற்றுக்கொண்டோமே. ஆனால் நம் வாழ்க்கையில் குறை என்பதற்கு இருக்கவே இருக்காது. அதனால சிவபெருமானே, நாங்கள் உன்னுக்கு ஒன்று உரைப்போம் கேள். என்ன தெரியுமா உரைக்கிறோம்? அதாவது உன் அடியார் என்று சொல்லக்கூடியவர்கள் எங்களுக்கு கணவராக நீ கொடுத்துட்டியனா உன்னுடைய பொற்பாதத்திற்கே சேவை செய்து கொண்டுன்னு 19வது பாடலில் சொன்னாங்க. இங்கே போற்றி அருளுகன்னின் ஆதியாம் பாதமலர், போற்றி அருளுகன்னின் அந்தமாம் செந்தளிர்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம், போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கலல்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணை அடிகள், போற்றி நாள் முகனும் காணாத புண்டரீகம், போற்றி யாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள், போற்றி யாம் மார்கழி நீர் ஆடேலோர் எம்பாவாய். 20 பாடலை நிறைவு செய்திருக்கிறோம். ஏன்னா இறைவனை போற்றி புகழ்ந்தோமே. ஆனால் வான்முகில் வளாது பெய்க, மலிவலம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாத உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மை கொல் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் அப்படின்னு சொல்லி இந்த திருவெம்பாவை என்று சொல்லக்கூடியதை மாணிக்க வாசக பெருமான் நிறைவு செய்திருக்கின்றார். நாமும் அடுத்த ஆண்டு காலம் இதை தொடருவோம் மீண்டும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பாவை அதில் சொல்லுகிற பொழுது நமக்கு அங்கே ஒவ்வொன்றையும், ஏன்னா இதில் ஒரு 2 பாட்டு ஒரு நாள் அனும ஜெயந்தியை முன்னிட்டு குறைஞ்சிட்டுது. அதனால் 17வது பாடலுக்கும் 18வது பாடலுக்கும் பொருளை சிந்திக்க இருக்கின்றோம். அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய், கொம்பனார்க்கெல்லாம் கொடுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய், அம்பரம் ஊரு தோங்கி உலகளந்த உன்பர் கோமானே உறங்காது எழுந்திராய், செம்பொற் கலலடி செல்வா பாலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய். சொல்லுகிற பொழுது சொல்லிட்டா. இப்போ என்ன சொல்றா? அம்பரமே சோரேன்றா. அப்போ இருக்கக்கூடிய இறைவனை வணங்கி வணங்கி இன்னருள் என்று சொல்லக்கூடியதை பெறுவதற்கு அவர் எழுந்து கொள்ள வேண்டும். யார் எழணும்? இப்போ எம்பெருமாட்டின்னு சொல்லக்கூடிய யசோதையனுடைய பிராட்டியாக பிள்ளையாக இருக்கக்கூடிய நாராயணர் எழுந்து கொள்ளணும். ஆடை தண்ணீரு சோறு இது 3ஐயும் எங்களுக்கு ஆறாக வழங்கக்கூடிய பெருமான், அறமாக வழங்கக்கூடிய பெருமான். அப்போ இருக்க இடமும் உண்ண உணவும் உடுக்க உடையும் கொடுக்கக்கூடிய ஒரு பெருமான் யாரு? சிவபெருமான். சிவபெருமான் முன்ன கொடுக்கிறார். இங்க 8 லட்சுமியின் நாயகனாக இருக்கக்கூடிய திருமால் கொடுக்கிறார். என்ன சொல்றார்? அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும்.
இந்த மூணும் நமக்கு இருக்க இடம், உண்ண உணவு, உடுக்க உடை, இது மூணும் கொடுக்கக்கூடிய 8 லட்சுமியின் நாயகனாக இருக்கக்கூடிய திருமால் கொடுக்கிறார். அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய். இப்ப சொல்றாங்க, எழுந்திரு, வஞ்சி கொடி போன்ற பெண்கள் எல்லாரும் கொழுந்தனாகவும் தம் பிறந்த குலத்திற்கு விளக்காகவும் எம்பெருமாட்டி விளங்குகின்ற யசோதையே. இந்த இடையர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு, யாதவர்களுக்கு இடை சிறுத்திருக்குமா. யாருக்கு? இந்த இடை பெண்களுக்கு சிறுத்திருக்குமா. ஏன் அப்படின்னா, இந்த தயிர் கூடை மோர் கூடையெல்லாம் இடுப்பில் வச்சு தூக்கி தூக்கி இடை சிறுத்திருக்கும்பாங்க. ஒன்று இடையர் அப்படின்னாவே இடை சிறுத்தல் அப்படின்றதுனால தான் அவங்களுக்கு இடையர் அப்படின்னே ஒரு பேர் வச்சாங்க. அப்போ இங்கு சொல்லுகிற பொழுது அவள் அழகு உடையவள். யாரு? இந்த பகவானுடைய தாய் என்று சொல்லக்கூடிய யசோதை பிராட்டியார் ரொம்ப அழகு உடையவள். அதனால பெண்களுக்கு எது அழகு? உண்டி சுருக்குதல் பெண்டிற்கு அழகும்பாங்க. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இப்படி இருந்தால் எப்படி இருக்கும்? குனிய முடியுமா? நிமிர முடியுமா? ஏதாவது வேலை செய்ய முடியுமா? செய்ய முடியாது இல்லையா? பத்தாக்குறைக்கு தூக்கிறதுக்கு ஒரு ஆள், உட்கார வைக்கிறதுக்கு ஒரு ஆள், அப்படி தானே தேவைப்படும். அதைத்தான் இங்கே சொல்லாமல் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, பெண்டிற்கழகு விரதம் இருத்தல். பெண்டிற்கழகு என்னவா இருக்கணும்? விரதம் இருக்கணும். யசோதை பிராட்டியார் தன் குழந்தையாக இருக்கக்கூடிய பகவான் எம்பெருமானும் அவருடைய கணவரும் நல்ல முறையில் இருக்க வேண்டும் என்று உண்டியை சுருக்கி சுருக்கி அவள் இடை சிரித்திருக்கின்றது. பெண்கள் எப்படி இருக்கணும்? கூந்தல் அழகு, அருங்கூந்தல், நறுங்கூந்தல், கருங்கூந்தல், கூந்தல் அழகாக இருக்கணும். இப்பெல்லாம் ஆனா பெண்ணானே தெரியாமல் கட் பண்ணிடுது இல்லையா? இப்போ அப்படியும் இல்லைன்னா என்ன பண்ணிடுறாங்க? எல்லாம் தலை விரிச்சு போட்டுக்கிறா. ஒட்டு மொத்தமாக ஒரு திரௌபதி விரிச்சதுக்கே 1 கோடி பேர் இறந்து போனா. இப்போ இருக்கிற விரிக்கக்கூடியதற்கெல்லாம் என்னன்னு தெரியலை. அதைத்தான் இங்கே சொல்லும் பொழுது பெண்களுக்கு கூந்தல் அழகு, புருவம் வில் மாதிரி இருக்கணும், நெற்றி ஏறு நெற்றியாக இருக்கணும், மூக்கு எடுப்பாக இருக்கணும், கண் மீன் மாதிரி இருக்கணும், உதடு கொவ்வை செவ்வாயுதல் மாதிரி இருக்கணும், காது என்று சொல்லக்கூடியது அகன்று இருக்க வேண்டும், கழுத்து என்று சொல்லக்கூடியது சங்கு போல இருக்க வேண்டும், ஸ்தனம் என்று சொல்லக்கூடிய ஸ்தனம் கோபுர கலசம் மாதிரி இருக்கணும், இடை சிறுத்திருக்கணும், தொடை பெருத்திருக்கணும்ன்றார். அப்போ ஒரு பெண் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது இங்க சொன்னா சொல்லி முடிச்சு சொல்றா. கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம் பெருமாட்டி யசோதாய் அறிவுராய். இப்ப இந்த நந்தகோபராக இருக்கக்கூடிய பெருமாட்டியினுடைய அது சொல்லுகிற பொழுது சொல்றார், துயில் நீங்கி உணர்வு பெற்றெடு. யசோதை எழுந்தாதான் பிள்ளையை எழுப்புவா. அதனால யசோதாய் சீக்கிரமா நீயும் உணர்வு பெற்று எழுந்து அம்பர மூறு எது ஓங்கி உலகளந்த பெருமான். யார் அவரு? இந்த பெருமான். அதனால நீயும் உணர்வு எழுந்து வானவெளி என்று சொல்லக்கூடிய வான்வெளி, அம்பரம் எது? வான்வெளியா. அந்த வான்வெளி என்றை ஊடெருத்து. அப்பனா என்ன அர்த்தம்? ஓங்கி உலகளகின்ற பொழுது பாதம் இவ்வளவுதான் இருந்தது, உள்ளங்கை அளவு. யாருக்கு? மகாபலி சக்கரவர்த்தி இடத்தில் போய் வாமன அவதாரத்தை எடுத்துக்கொண்டு எம்பெருமானாக இருக்கக்கூடிய பெருமான் 3 அடி மண் கேட்டார், எனக்கு தானமா கொடுன்னு. முதல் அடிய பூமி அளந்துட்டார். அப்ப என்ன ஆச்சா? அது உருவெடுத்ததல்லவா? அப்படி ஓங்கி உலகளந்தார் அல்லவா? அப்படி அளக்கிற பொழுது அது பாட்டுக்கு அந்த பாதம் வளர்ந்துட்டே போச்சா. எவ்வளவு போச்சுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. அப்படி வளர்ந்து கொண்டே போன போது ஆகாயத்தை ஒரு அடியில் அளந்துட்டார். இப்போ 2 அடியில் அளந்து முடிச்சுட்டார். 3வது அடி எங்கடா அளக்கிறதுன்னார். நீ 3 அடி கொடுத்துட்டேன்னு சொன்னேன், நான் 2 அடி அளந்துட்டேன், 3வது அடி நான் எங்கே அளக்கிறதுன்னார். அவன் பக்தன், அவன் அழிக்கலை. சுவாமி எங்க வையினார்? என் சிரசில் வைங்க 3வது அடியை. 1 அடி இங்கே, 1 அடி ஆகாயத்தை, 3வது அடி எங்கேன்னார்? என் சிரசில் வைங்கன்னு கொடுத்துட்டார். அதனால தான் எல்லாரையும் அழித்த பெருமான் மகாபலி சக்கரவர்த்தியை மட்டும் அழிக்கலை. கம்சனை அழித்தார், இரண்யனை அழித்தார், இரண்யாட்சனை அழித்தார், அதே மாதிரி ராவணனை
ராமபெருமான் வதம் செய்தார். ஆனால் பரசுராமர் அரச குலம் 21 தலைமுறையை அழிச்சுட்டார். எல்லா அவதாரத்திலுமே அழிவு இருந்தது. ஆனால் வாமன அவதாரத்தில் மட்டும் அழிவு கிடையாது. மகாபலி இன்னைக்கும் பாதாள உலகத்தில் உயிரோடு இருக்கிறார். பாதாள உலகத்தில் இன்னைக்கும் மகாபலி சக்கரவர்த்தி உயிரோடு இருக்கின்றார். உயிரோடு இருக்கிறார். அவருக்கு வாட்ச்மேன் யாரான்னா திருமாலாக இருக்கக்கூடிய பெருமாள் பகவான் தான் வாட்ச்மேனாக இருக்கார். மகாபலி சக்கரவர்த்தியை அப்படியே அழுத்தினார். ஆகாயத்திலிருந்து பாதம் கீழே வரணும்ல, 3வது அடி எங்கடா வைக்கிறதுன்னார். சுவாமி என் திருவடியில் என் திருமுடியில் வச்சிருங்கோன்னார். வச்சு ஆகாயத்தில் இருந்த பாதம் இப்போ பூமிக்கு வரணும். அப்படி வச்சு அழுத்துகிற பொழுது பாதாள உலகத்துக்கு போயிட்டார். யாரு? மகாபலி. இப்போ மகாபலி கிட்ட பகவான் கேட்குறார், உனக்கு என்ன வேணும்? ஏன்னா நான் கேட்டதை நீ கொடுத்துட்டேன், நீ கேட்குறத நான் கொடுக்கணுமா இல்லையா? அப்போ அதுக்கு இவர் பதில் சொல்கிறார். என்ன பதில் சொல்கிறாரா? சுவாமி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, உனக்கு என்ன வேணுமோ கேளு, நான் தரேன்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா? ஒன்றும் இல்லை, கண்ட நேரத்தில் உங்களை மாதிரி வந்தவர் எங்கள் குருநாதர் சொன்னார், சுக்கராச்சாரியார் வந்திருக்கின்றவன் பகவான், அதனால் நீ கொடுக்காதடான்னு சொன்னார். ஆனால் அது தெரியாமல் நீங்கள் அடியாருன்னு நினச்சி நானும் கொடுத்தேன். இப்போ பாதாள உலகத்தில் வந்து உட்கார்ந்துருக்கேன். எவன் நல்லவன் எவன் கெட்டவன் அவனை மட்டுமே நல்லவனாக பார்த்து என்கிட்ட அனுப்பி வைக்கிறதுக்காக நீங்களே எனக்கு வாட்ச்மேனாக இருக்கும் சொல்லிட்டார். அப்படி சொல்லிய பெருமான் அது மட்டும் இல்லை, அந்த பக்தனுக்கு அழிக்கலை. அந்த பக்தனுக்காக இன்னைய வரைக்குமோ யார் வாட்ச்மேனாக இருக்கா? திருமால் தான் வாட்ச்மேன். மகாபலி சக்கரவர்த்தியினுடைய அரண்மனையில் இவர் என்ன பண்ணிட்டு இருக்கார்? வாட்ச்மேன் வேலை பார்த்துட்டு இருக்கார், கொடை பிடிக்கிற வேலை. இன்னைக்கும் திருவோண நட்சத்திரம் அன்றைய தினத்தில் ஓணம் பண்டிகை அன்னைக்கு மகாபலி சக்கரவர்த்திக்கு இந்த பூலோகத்துக்கு வரவேற்பு கொடுப்பார். அப்படி கொடுக்கிற பொழுது யாரு கொடை பிடிச்சிட்டு வருவார்னா பகவானாக இருக்கக்கூடியவர் கொடை பிடித்து கொண்டு வருவார். அப்போ அந்த பக்தனை எவ்வளவு மரியாதையோடு நடத்தக்கூடிய ஒரு பெருமான், அந்த பக்தனுக்காக எவ்வளவு திருவருளை தரவல்ல பெருமான், அந்த பக்தனை அழிக்காமல் தனக்கு இடம் கொடுத்தான் என்பதற்காக இவரே அவருக்கு வாட்ச்மேன் வேலை செய்கிறாருன்னு சொன்னார். அப்ப பகவானையினுடைய புகழை என்னவென்று பாடுவது? அதைத்தான் இங்கு சொல்றார். உலகளந்த ஓங்கி உலகளந்த உண்பர் கோமானே உறங்காது எழுந்திராய். அந்த மகாபலி சக்கரவர்த்திக்கு இன்னருளை கொடுத்தது போல எங்களுக்கும் இன்னருள் என்று சொல்லக்கூடியதை நீ தருவாயாக. செம்பொர் களலடி செல்வா, 8 லட்சுமியின் நாயகனே, உன்னுடைய திருவடியை செடியாய வல்வினை தீர்க்கும் திருமாலே நெடியானை வேங்கடவா நின் கோயில் வாசலில் அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடத்தி இயங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாயை காண்பேனோ அப்படின்னு சொல்லுவதற்கேற்றார் போல இங்கு சொல்றார். உன் கலல் அடி என்று சொல்லக்கூடியதை நாங்களும் கண்டு உய்வுற வேண்டும். என்ன பண்ணணும்? திருவருளை பெற்றாதான் எங்களுக்கெல்லாம் என்ன பாக்கியம் கிடைக்கும்? சொர்க்க பதவி கிடைக்கும், பரமபத வாசல் கிடைக்கும், உன் பாதார விந்தத்தில் இடம் கிடைக்கும், அந்த சொர்க்கத்தில் உலாத்தக்கூடிய ஒன்றை நாங்கள் பெறுவோம். அதற்காக இப்போ எல்லாம நீ தூங்கிட்டே இருந்தா எங்களுக்கு அது கிடைக்காதல்லவா? அதனால செம்பொர் களலடி செல்வா பாலதேவா தனியா சொல்லலை, பக்கத்தில் இருக்கிற பலராமரையும் கூப்பிடுறா. அந்த அம்மா என்ன சொல்றா? உன் தம்பியை சீக்கிரமா எழுந்துக்கு சொல்லு. ஏன்னா நாங்கள் சத்தம் போட்டு கூப்பிட்டுட்டோம், நாராயணான்னு சொல்லிட்டோம், கோவிந்தான்னு சொல்லிட்டோம், ஸ்ரீஹரின்னு சொல்லிட்டோம். ஆனால் இன்னும் அவர் எழுந்திருக்க மாதிரி தெரியலை. அவங்க அம்மா கிட்டேயும் சொல்லி பார்த்தோம், அந்த அம்மாவே இன்னும் எழுந்திருக்காமல் இருக்கிறா. அதனால் சீக்கிரமாக எழுந்து இறைவா வெளியில் வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு செம்பொர் களலடி செல்வா பாலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய். அப்பனா என்ன அர்த்தம்? நீயும் உம்பியும் சீக்கிரமாக எழுந்து வந்து எங்களுக்கு தர வேண்டிய திருவருள் என்று சொல்லக்கூடியதை தர வேண்டும் என்று சொல்லி இந்த 17வது பாடலை நிறைவு செய்கின்றாள் ஆண்டாள் பிராட்டியார். 18வது பாடல். உந்து மத கலிற்றான், உந்து மத கலிற்றான் ஓடாதே தோல் வழியான்.
ஓடாத தோல்வழியான் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் காந்தம் கமலும் குழலி கடைத்திரவாய் வந்து எங்கு கோழிகள் அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல் கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரளி உன் மைத்துனன் பேர் பாட செந்தாமரை கையால் சீரார் வளை ஒளி எடுப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். சொல்லுகிற பொழுது இவ சொல்லிட்டா, என்ன சொல்றால, முன்னே ஆடை தண்ணீர் சோறு யாரு கொடுக்கணும்? பகவான் கொடுக்கணும். 17வது பாடல்ல சொன்னா. இப்ப என்ன சொல்றா, நந்தகோபாலன் மதம் பொழிகின்ற யானைகளை உடையவர், நீங்காத தோல் வழி உடையவர், அவருடைய மறு மகனே, யாரு? மறு மகளே நப்பின்னாய். இப்போ ராதே கிருஷ்ணான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ராதை கிட்ட ஒரு முறையீடு வைக்கிறா, சீக்கிரமா உங்க வீட்டுக்காரை எழுப்பி அனுப்பு. பாமா ருக்மணி கிட்ட சொல்றா, சீக்கிரமா உங்க யாரை எழுப்பி அனுப்பு, உன் மணவாளனை எழுப்பி அனுப்பு. நற்பெண்ணே, நல்ல குணம் உடைய பெண்ணே அப்படின்னு சொல்றா. அதுக்கு அடுத்து சொல்றா, மனம் கமலும் கூந்தலை உடையவளே. என்ன, பகவானுடைய மனைவி இல்லையா, அதனால நல்ல கூந்தல் மனம் இருக்கக்கூடிய பெண்ணே, சீக்கிரமாக உன் கதவை திற. ஏன்னா நீ கதவை திறந்தாதான் சூரியன் ஒளி உள்ள போகும், சீக்கிரமாக பகவானும் பொழுது விடிஞ்சிடுச்சின்னு எழுந்திருப்பா. நீ பாட்டுக்கு கதவை சாத்தி வச்சிருந்தா பகவான் இன்னும் பொழுது விடியலன்னு அந்த பார்க்கடலில் பைய துயில்கின்ற பரமனடி அப்படி இல்லையா, அவர் எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டே இருப்பாரா? உண்மையா தூங்குறாரா பொய்யா தூங்குறாரான்னு அவருக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது இல்லையா. அதனால சீக்கிரமாக கதவை திறந்து கோழிகள் எங்கும் வந்து கூவி விட்டன. கோழி வந்து எல்லாம் கூவிடுச்சு. சரி, அதாவது கூவிடுச்சான்னு பார்த்தா மாதவி கொடிகள் படர்ந்திருக்கின்றன. பூக்கொடிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய கொடியில் இருக்கக்கூடிய வாசனை மிகுந்த பூக்கள் இருக்கு இல்லையா, அதனுடைய கொடிகள் எல்லாம் எல்லாம் படர்ந்திருக்கு. அதன் மேலே இந்த குயில் என்று சொல்லக்கூடிய இனங்கள் பறந்து போய் அந்த மாதவி பந்தல் மேல் அமர்ந்து கொண்டு கூவுகின்றன. ஏன்? இறைவா, இன்று பொழுது முழுவதும் எங்களுக்கு இறை என்று சொல்லக்கூடிய உணவு கிடைக்க வேண்டும் என்பதற்காக அதனுடைய மொழியில் கூவுகிறது. இறைவனை வணங்கிவிட்டு அதனுடைய செய்கையை தொடங்குகின்றது. அதனால மாதவி கொடியில் படர்ந்திருக்கும் பந்தலின் மேல் குயில்கள் கூட்டங்கள் பலமுறை கூவிவிட்டன. பந்து பொருந்துகின்ற விரல் உடையவளே, உன் மைத்துனன் பேரை நாங்கள் சொல்லி பாட. அப்போ பகவானுடைய பாட்டை பாடுறாங்க. என்ன சொல்றாங்க? நாராயணா நாராயணா என்று பாராயணம் செய்கிறார்கள். கோவிந்தா 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 என்று பாராயணம் செய்கிறார்கள். அப்படி பாராயணம் ராமா 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 என்று பாராயணம் செய்கிறார்கள். இவ்வளவையும் கேட்டுட்டு, இவ்வளவும் கேட்டாச்சு, இவ்வளவும் கேட்டதுக்கு அப்புறமாவது வந்து கதவை திறக்கணும் இல்லையா. அதனால உன் கையில் அழகிய வளை ஒளி ஒளிக்க. தாப்பால் திறக்கிற பொழுது எப்படி இருக்குமா? கண்ணாடி வளையல் இல்லையா, அது என்ன பண்ணும்? கல கல கலன்னு ஒலிக்கும் இல்லையா. அதனால சீக்கிரமாக. இன்னொன்று, பெண்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அணியக்கூடிய அந்த வளையல் இருக்கக்கூடிய ஓசையை கேட்டு ஆண்கள் எழுந்து வந்துருவாங்க. 2 அர்த்தத்தை வச்சு சொல்லிட்டா. ஏன்? இந்த வளையல் ஓசை கேட்ட உடனே பகவான் என்ன நினைப்பாரா? ஓ, பொழுது விடிந்துடுச்சு போல இருக்கு, நம் பக்கத்தில் உறங்கி கொண்டிருந்த நம் மனைவியே எழுந்து விட்டால் நாமளும் எழுந்து கொள்ள வேண்டும், அடியார்களுக்கு திருவருளை தர வேண்டும் என்று சொல்லி அவரும் எழுந்து வந்து திருவருளை இன்னருளை சுரக்க வல்லார் அல்லவா. அதனால நீ வந்து கதவை திறக்கின்ற பொழுது உன் வளையல் ஒளி ஓசை கேட்டு அந்த பகவானும் எழுந்து வருவார். நீயும் எழுந்து வந்து என்ன பண்ணணும்? கதவை திறப்பாயாக. அப்படி பகவானுடைய பெயரை சொல்லி பாட செந்தாமரை போன்ற உன் கையால் அழகிய வளையல்கள் ஒளி மகிழ்ந்து வந்து திறப்பாயாக. அப்ப யாரை வந்து திறக்க சொல்றார்? யசோதைக்கு முன்னாடி சொன்னா எழுப்பி விடுன்னா.
இப்போ யசோதையை விட்டுட்டா. அடுத்து என்ன பண்ணுறார்? ஆஹா, அவர் தான் கல்யாணம் ஆயிட்டு வராச்சே, பாமா ருக்மணின்னு இருக்காங்களே, பற்றாக்குறைக்கு ராதேன்னு ஒருத்தி இருக்காளே, அவங்கள கூப்பிட்டு வச்சு என்ன வீட்டுக்காரை எழுப்புறது அவங்க வேலை தானே, அதனால் நாம் என்ன பண்ணலாம், அவர்களை அழைப்போமாக அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர்களை அழைப்பதற்கு அழைச்சுட்டா. அழைச்சிட்டதுக்கு அப்புறம் என்ன சொல்கிறா, ஒருவேளை நீ போய் எழுப்புவதற்கு உனக்கு கஷ்டமாக இருந்தா உன் கையில் இருக்கக்கூடிய வலை ஓசை என்று சொல்லக்கூடியதை அப்படி ஆட்டிகிட்டே வந்து நீ தாப்பால் திறந்தா அந்த பகவானுக்கு தெரிஞ்சிடும் என்னென்னு, பொழுது விடிந்து விட்டது, இன்னருள் என்று சொல்லக்கூடியதை தர வேண்டும் என்று சொல்லி அந்த பகவானே எழுந்து வந்து என்ன தருவார், திருவருள் என்று சொல்லக்கூடிய ஆசீர்வாதத்தை தருவார். நாங்களும் இன்பமாக இருப்போம் அப்படின்னு சொல்லி இங்கு அந்த பகவான் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெண்ணையும் அழைத்து, அதனால் மகிழ்ந்து வந்து நீ கதவை திறந்து அந்த பகவான் எழுந்து வந்து எங்களுக்கும் இன்னருளை தருவார் என்பதை கூறிக்கொண்டு இந்த 18வது பாடல் என்று சொல்லக்கூடியதை ஆண்டாள் பிராட்டியார் நிறைவு செய்திருக்கின்றாள். நாமும் இன்றைய தினத்தில் நிறைவு என்று சொல்லக்கூடியதை நிறைய செய்திருக்கிறோம். அதனால் தினமும் இந்த பாடல் அப்படின்னு சொல்லக்கூடியதில் இரவு நேரத்தில் ஆண்டாள் பிராட்டியாரனுடைய ஒரு பாடல், இன்னைக்குரிய பாடல் அதுதான். சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றா மறையடியே போற்றும் பொருள் கேளாய், பெற்ற மெய்த்துண்ணும் குளத்தில் பிறந்து குற்றேவல் எங்களை கொல்லாமல் போகாது, இற்றை பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா, எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உன் தொன்னோடு உற்றோமே ஆவோம், உனக்கே நாம் ஆட்செய்வோம், மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லுவா. இதை பாடினால் 16 வகையான செல்வத்தோடு இந்த பகவானுடைய திருவருளும் கிடைத்து நோயற்ற வாழ்க்கையும் குறைவற்ற செல்வமும் நமக்கு கிடைப்பது திண்ணம் என்று கூறிக்கொண்டு இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை கூறி மீண்டும் நல்லதொரு சந்தர்ப்பத்தில் உங்களை அனைவரையும் சந்திப்பேன் என்று கூறி இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொடுத்த அனைத்து அங்கத்தினருக்கும் தினமும் வந்து இறைவனுடைய இன்னருளை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுக்கும் கலையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுபிணி இயலாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாளி அரிதுயிலும் ஆயனது தங்கையே ஆதிக்கடவூரின் வாழ்வே அமுதீசர் ஒருவாகம் அகலாதே சுகவாணியே அருள்வாமியே அபிராமியே. இந்த 16 வகையான செல்வமும் கிடைத்து நோயற்ற வாழ்க்கை குறைவற்ற செல்வமும் கிடைக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.